நாடோடி மன்னன் இது வந்து 2ஆம் வெளியீட்டிலே. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படங்கள் 1001 உட்பட தொடர்ந்து இன்றும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. விநியோகஸ்தர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. விநியோகஸ்தர்களுக்கு ஒரு பொக்கிஷம். இன்றும் எங்களை வாழ வைப்பது புரட்சித் தலைவர் படங்கள் என்றால் எவ்வளோ ஓபிடி வந்து ஓடிபி வந்துடுச்சு, யூடியூப் வந்துடுச்சு, எவ்வளவு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த பல திரைப்படங்கள் என்று விநியோகஸ்தர் சங்க நிர்வாகிகள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் வண்ணப்படமாக அலிபாபாவோட 40 தென்னகத்தின் 3 முழு வண்ணப்படத்தில் நாயகம் அவர்தான். திரையுலகை விட்டு விலகும்போது எந்த ஒரு நடிகர் வந்து 20 திரைப்படங்கள் கையில் வைத்துக் கொண்டு தமிழக மக்கள் நல்வாழ்வுக்காக அதை துறந்துவிட்டு வருமானத்தை துறையும் கதாநாயகன் நடித்தார். உலக வரலாற்றிலேயே மறுமொழிகளில் வெள்ளி விழா கண்ட படங்கள் புரட்சித் தலைவர் படங்கள் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக்கர் ஆஃப் கோல்ட், கன்ஸ் ஆஃப் நவல், பாசிட்டிவ் அட்வென்ச்சர், இந்த மாதிரி ஆங்கில படங்கள்லாம் ஒரு காலத்தில் திரையில பண்ணி அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் வரவில்லை. ஆனால் டாக்டர் புரட்சித் தலைவர் மக்கள் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ராஜகுமாரி முதற்கொண்டு மதுரை உள்ள சுந்தரபாண்டியன் வரை மறுவழியிலே திரையிடப்பட்டு வசூலை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் ஒரு திரையுலக சாதனையாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இல்லாதே பாப்பா திண்டாதான் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருந்து தம்பி என்று சொல்கிறார்கள். நல்ல பேரை வாழ வேண்டும் என்ற திரைப்படத்திலே சீரிய கொள்கைகளை புகுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து இளைஞர்களை நல்வழிப்படுத்திய தமிழகத்திலே மட்டுமல்லாமல் அவர்கள் திரைப்படங்களை பார்க்கும் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்திய பெருமை அந்த மகான் மக்கள் சக்தி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை தெரிவிக்கிறேன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். மேலும் எங்கள் சங்க சார்பிலே மே 10ஆம் தேதி அன்று சென்னையிலே நடைபெறவிருக்கும் விழாவுக்கு அவசியம் அனைவரும் இடையே நேரில் கொண்டதாக கருதி நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அருணாகிரியிலே ஒரு தொண்டன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் திருநாவுக்கரசரை அழைத்து